Hey guys, so உங்க நேம்? பிரமோத் கா. உங்க பேர்? ஷேக் முகமது. ஜாக்சன். ஓகே, சோ தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா ஈஸியா இருந்துச்சு. உங்களுக்கு? ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்குப்பா? 90+ வாங்குற அளவுக்கு எல்லாமே ஈஸியா தான். ஷியாரா ஈஸி தான். சோ எந்த இடத்துலயுமே கஷ்டமாலாம் இல்ல. எதுமே இலக்கணம் எல்லாமே ஈஸியா தான். எல்லாமே புக் பேக் தான் இருந்துச்சா? தான் இருந்துச்சு. 1 மார்க்ஸ் மட்டும் புக்கிங்ல இருந்து கேட்டாங்க. மத்த எல்லாமே புக் பேக் தான். ஆனா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ மனப்பாடம்லாம் ஈஸியா தானே கேட்டாங்க? எல்லாமே ஈஸியா தான். ஃபர்ஸ்ட் மனப்பாடமே கேட்டாங்க. ஓகே, டைம் பத்துச்சா எக்ஸாம் எழுத? டைம் கரெக்டா தான் இருந்துச்சு. கரெக்ட்டா இருந்துச்சா? உங்க சேனல் பார்த்தா டைம் கரெக்ட் பண்றது. எழுதுனீங்களா? சூப்பர் சூப்பர். நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம பார்த்து குருவினா சிறுவினா நடுவினாலாம் வந்திருந்தா. ஓகே சூப்பர். சோ நீங்க ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாமுமே தாறுமாறா பண்ணுங்க. ஓகேவா? பை பை. ஓகே மேம். ரஞ்சீவ், ஹரிஷ், கமலேஷ். சோ தமிழ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா தாறுமாறா பண்ணியாச்சு. நீங்க 90+. சூப்பர். பிந்தாஸ். வேற லெவல் தான். ஃபுல் லைவ் பாத்தீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. PDF வச்சு தான் படிச்சீங்க. சூப்பர் சூப்பர். சோ உங்களுக்கு அடுத்து தமிழ்ல எந்த பார்ட்டுமே உங்களுக்கு கஷ்டமாலாம் இல்ல? 5 மார்க் மட்டும் ஃபர்ஸ்ட் 5 மார்க். ஃபர்ஸ்ட் 5 மார்க் மட்டும் கஷ்டமா இருந்துச்சா? சோ மத்தபடி மனப்பாடம் எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. சோ இலக்கணம் பார்த்தும் ஈஸியா தான் நல்ல இருந்துச்சு. ஈஸி தான். ஓகே சோ சூப்பர். சோ அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு சூப்பரா தாறுமாறா வந்து படிச்சிருங்க. ஓகே சோ பார்க்கல அப்படினா 100 லேர்னிங் சேனலை பாத்துருங்க. ஓகே ஓகே. ஹாய் गाइस. ஹாய் கா. உங்க நேம் பா? விஜய். உங்க பேர்? வெங்கடேஷ் குமார். பரணிஷ். ஓகே சோ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் டைம் கரெக்டா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா எழுத முடிஞ்சுச்சு. ஸோ எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்? பேப்பர் வந்துட்டு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு 95 அபவ் எடுக்கலாம். 95 அபவே எடுத்துடலாம். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸைட்மென்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஆனா மேம் சொன்ன மாதிரி, பானுப்பிரியா மேம் சொன்ன மாதிரியே இதெல்லாம் ஒரு எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு ஈஸியா தான் இருந்துச்சு. எழுதுற வரைக்கும் தான் அந்த ப்ராப்ளம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸி தான். இதுக்கு அப்புறம் நாலு எக்ஸாம் ஜாலியா பண்ணிரலாம் இல்லையா? இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா? சோ நீங்க 100 லேர்னிங் சேனல் பாத்தீங்களா? ஃபுல் லைவ் ஃபுல் லைவ் 3 days பிளான் என்னப்பா அதுல இருந்து பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? ஓகே அந்த ஒன் வாட்ச் குவிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? ஓ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹாய் गाइस. ஹாய். உங்க நேம்? சையதா. உங்க பேர் பா? விஸ்வாஷ். கேலன். உங்க பேர்? சிவஹரிஷ். ஓகே சோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. சோ மீதி எக்ஸாம்ஸ்ல அட்டெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்ததா இல்ல இது ரொம்ப மொக்கையா இருந்துச்சா? இல்ல கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் பயம் அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் போச்சு. ஃபர்ஸ்ட் கடைசி ஒரு 10 minutes நர்வஸ்னஸ் இருந்துச்சு. ஓகே. கொடுத்தோனே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போறப்ப அந்த எல்லாம் நடுங்கிட்டு போயிருப்போம். உள்ள போய் क्वेश्चन பேப்பர் பார்த்தனே எல்லாம் கால் வேர்த்துச்சு. கரெக்ட் கரெக்ட். ஓகே சோ क्वेश्चन பேப்பர் பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சா எல்லாத்துக்கும்? ஆனா பில்டப் பண்ண மாதிரி அவ்வளோ டஃபா இல்ல, ஈஸியா இருந்தது. ஓகே சோ மீதி எக்ஸாம்ஸ்ல ஈஸியா எழுதிடலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் இப்ப வந்துருச்சா? எஸ். சோ எப்படியுமே உங்க எல்லாத்துக்குமே புக்கிங்ல இருந்து வந்திருக்கிறது கம்மி தான் கரெக்ட்டா? சோ புக் பேக் நீங்க மீதி எல்லா சப்ஜெக்ட்க்கும் எவ்வளவு ரெடி ஆயிருக்கீங்க? 90%. ரெடி ஆயிட்டீங்க. சரி இங்கிலீஷ் படிக்க ரெடி ஆயாச்சா எல்லாரும்? எஸ். சூப்பரா. ஹாய் गाइस. ஹாய்க்கா. உங்க பேருப்பா? என் பேரு நிகிலேஷ் கிருஷ்ணா. உங்க பேருப்பா? பிராங்க்லின். உங்க பேரு? பிரணவ். ஓகே சோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. எப்பவும் போல எல்லாமே நல்லா ஈஸியா தான் இருந்துச்சு. நாங்க கூட கொஞ்சம் பதட்டமா தான் போனோம் எக்ஸாமுக்குள்ள. பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே நீங்க புக்கிங் மட்டும் படிச்சிட்டு போனீங்க. சாரி புக் பேக் மட்டும் படிச்சிட்டு போனீங்களா இல்ல புக்கிங்ல படிச்சிட்டு புக் பின் ஃபுல்லா படிச்சுட்டு போனோம். புக்கிங்ல ஃபுல்லா படிச்சிட்டு போனீங்களா? சூப்பர். நீங்க நம்ம லைவ் செஷன்ஸ்லாம் பாத்துக்கிங்க. ஆமாக்கா, டைம் மேனேஜ்மென்ட் பார்த்த வீடியோ தான் இப்ப எழுதிட்டேன். ஓகே சோ நெடுவினால அட்டெண்ட் பண்ண முடிஞ்சதா? அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நெடுவினா மட்டும் இந்த அழகிரி சாமி நெடுவினா, இந்த ஒருவன் இருக்கிறான் கதை அது கேட்டிருந்தாங்க. மத்த ரெண்டுமே வந்து ஓனா கேட்டிருந்தாங்க. ஓனா கேட்டிருந்தாலும் அது ஆன்சர் பண்ற வகையில தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஈஸியாவே எழுதிட்டோம் நாங்க. ஓகே சோ அழகிட்ட வாய்ப்பாடுலாம் ஈஸியா இருந்துச்சா? அதெல்லாம் எப்பவும் போல எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு.